Motorcycles and the cycle owners, cycle enthusiasts, request you all to please assemble. எந்த நேரமும் இங்கே வருவார்கள் எதிர்பார்க்கிறோம். வந்துவிட்டார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளோட இப்ப இணைகிறார். சென்னை மாநகர கமிஷனர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கிறார். இன்னும் சில நொடிகள்ல இந்த சைக்கிள் ராலி பிளாக் ஆஃப் பண்ணப்படும். புதுசா ஜாயின் பண்றவங்க உங்களோட டி-ஷர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. To those of you who are joining us now, please collect your t-shirts. ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணிக்கு வருகை தந்திருக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் திரு சத்யபிரதா சாஹூ அவர்கள், சென்னை மாநகர ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். Hearty welcome to our police commissioner, Shri Sandeep Rajathun sir. நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு செலுத்தும் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணிக்கு வருகை ஸ்வீப் என்று அழைக்கப்படுகிற சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்ட்ரல் பார்ட்டிசிபேஷன் என்ற நிகழ்ச்சியில் ஓர் அங்கமாக இந்த சைக்கிள் தான் பேரணியானது நடக்க இருக்கிறது. 18 கிலோமீட்டர் இங்கு லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கத்திலிருந்து புறப்பட்டு பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய ராணுவ எஸ்டேட்டிற்கு செல்ல இருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இது நடக்க இருக்கக்கூடிய இந்த விழிப்புணர்வு பேரணியில் சைக்கிளிஸ்டுகளாக எங்கிருந்து சென்னை பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய சைக்கிளிஸ்ட் சுமார் 600 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இந்த விழிப்புணர்வு பேரணியை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள். இதற்கு முன்னெடுத்த எங்களது தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் கார்பரேஷன் கமிஷனர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I request our respected Commissioner of Police to say a few words to encourage our cyclists. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இது விழிப்புணர்வு பேரணியில இதோடைய ஒரு மெசேஜ் தான் நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சார்பில், ஸ்டேட் எலக்டோரல் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சார்பில், நம்ம சார்பில் இது ஒரு பெரிய விழா. நமக்கு கடந்த வந்த இன்னொரு 2 மாதத்துல நம்ம தேர்தல் வரும்போது, so it is all of us, we are responsible citizens, it is our right to vote, we should come forward and vote. It is our message. Thank you very much. Nandri vanakkam. Thank you sir. Now I request our respected Chennai Corporation Commissioner to say a few words. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சைக்கிளிஸ்ட் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்றால் உங்களோட அந்த மெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப குயிக்கா நாங்க முடிச்சுடுவோங்க. மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய தலைமை தேர்தல் அலுவலர் மதிப்புக்குரிய திரு சத்யபிரதா சாஹூ அவர்களே, மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய காவல்துறை ஆணையாளர் சந்தீப் ராட்டோர் IPS அவர்களே, மதிப்பு மிகுந்த மரியாதைக்குரிய கூடுதல் ஆணையாளர் லலிதா ராஜேந்திரன் மேடம் அவர்களே, இங்க இருக்கும் RDC சார் பிரவீன் அவர்களே, இங்க இருக்கும் ஸ்ரீகாந்த் IAS அவர்களே, ஜாயிண்ட் சிஎம் அவர்களே, இங்க வந்து அனைத்து DRO சுரேஷ் அவர்கள், அனைத்து அலுவலர்கள், மண்டல அலுவலர்கள், பத்திரிகை தொலைக்காட்சித்துறை நண்பர்களே, மெயின் பர்பஸே என்னன்னா, இப்ப தேர்தல் திருவிழா வரப்போகுது, எல்லாரும் அதுலதான் இறங்கி ஒர்க் பண்ண போறோம். அதுல வந்து நம்மளோட தேசிய தேர்தல் ஆணையத்தோட இதே தொடர்ந்து அந்த சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருக்கணும். சென்னை வரைக்கும் ஒரு 39 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னாங்க.
நார்மலா கடந்த 2 தேர்தலும் பல தேர்தல்ல பார்த்துட்டு 55% வரைக்கும் தான் ஓட்டு போடுவாங்க. சராசரியா ஸ்டேட்ல ஒரு 70% போட்டா இங்க போறது இல்லை. அன்னி டேட்டுக்கு லீவ் எடுக்கிறது இல்லையா வேற வேலை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி பலர் அது வந்து ஒரு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த சைக்கிளிஸ்ட் நமக்காக தன்னோட ஏற்கனவே இன்னொன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம், சென்னையில மட்டும் 28,000 சைக்கிளிஸ்ட் இருக்காங்க. சைக்கிள்ஸ்னா எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரேலி பண்றதுக்கு எப்படி கண்ணாஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த மாதிரி உறுதுணையா இருந்திருக்கும். பத்திரிகை தொலைக்காட்சி துறை நண்பர்கள் 6 மணிக்கு இன்னைக்கு வந்திருக்கும். தலைமை தேர்தல் அலுவலர் எங்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்பாடு சென்னை மாநகராட்சிக்கு அந்த வாய்ப்பு அளித்ததற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை கூறி தலைமை தேர்தல் அலுவலரை தன்னோட கருத்துக்களை பரிமாற அழைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். எலெக்ஷன் அவேர்னஸ்க்கு வாக்காளர் அவேர்னஸ்க்கா இது பண்ணிருக்கிறோம். ஸோ உங்க மூலமா அனைத்து இளைஞர்களுக்கு புது வாக்காளர்களுக்கு கண்டிப்பா நம்ம ஓட்டிங் அன்னைக்கு ஓட் போடணும், அது ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நீங்க இந்த சைக்கிளோத்தன் மூலமா உங்க வீட்டுல உங்க பக்கத்துல இருக்கிற போலிங் பூத்ல இந்த எலெக்ஷன் அவேர்னஸ் நீங்க கொடுப்பீங்க, அது ஒரு உறுதியோடு இந்த சைக்ளோத்தான் இன்னைக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு நமக்கு நல்லா மகிழ்ச்சி இருக்கிறது. So a great cheer to all of you and see you at the end point again. I thank all our dignitaries who have come here. Thank you, sir. Thank you very much. What are the felicitation of the chief guest? நன்றி. இந்த நோக்கத்தை ரொம்ப தெளிவா சொன்ன திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் சத்யபிரதா சாகு அவர்களுக்கும் ராத்தூர் ஐயா அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாக்காளர் உறுதிமொழியை நாம் இப்ப ஏற்றுக்கொள்வோம். வாக்காளர் உறுதிமொழி. Please repeat. மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமகனாகிய நாம் நம்முடைய நலன் கருத்தும் மறுப்படையும் அமைதியான சுதந்திரமான நியாயமான வாக்களிப்பதின் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக நம்முடைய அதிகாரிகளும் இப்ப சைக்கிள் ரேலியில போனதை நம்ம பார்க்கிறோம். சென்னை மாநகர மேயர் அவர்களும் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களும் சென்னை மாநகர கமிஷனர் அவர்களும் தற்போது இந்த சைக்கிள் ரேலியில கலந்து கொள்கிறார். இதோட பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு என்ன வேணும்?
பங்கு பெற்ற 3 நபர்களுக்கு மெடல்ஸ் கொடுக்கப்படும். நிச்சயமா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு கிடையாது, வேற ஒரு கேட்டகரியில இன்னைக்கு நம்ம எந்த டீம்ல சைக்கிள் ஓடுறோமோ அது ரிலேட்டடான ஒரு கேட்டகரியில நம்ம மெடல்ஸ் கொடுக்க போறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்றோம். எனக்கு கொஞ்சம் நாள் இருக்கு. மெடல் ஃபார் ஓட்டுக்கு சத்தமா ஓட்டுக்கு ஓட்டு போடுறது எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? மேபி இந்த கிரவுண்ட்ல இருக்கிற யங்கஸ்ட் ஓட்டர் யாருன்னு நம்ம இப்ப ஐடென்டிஃபை பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு 20 வயசு ஒருத்தர் இருக்காரு. 20 வயசுக்கு கம்மி. 19 18 யாரு? எலெக்ஷன் ஓட் போட துவாரகா எந்த ஏரியா? எந்த சாப்டர்? மாதவரம் சாப்டர் வந்து துவாரகா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்.